அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். நான் ஓசானா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. இப்போதும் பக்தியுள்ளோ விவாகம் தூய்மையா மூவர் பிரசன்ன மாவா உம்மூரை வாழ்த்துண்டா. ஆதாமுக்கு
ஏவாளை கொடுத்த பிதாவே, இம்மா பிள்ளைக்கு பெண்ணை கொடுக்க வாருமே. இரு தன்மையும் சேர்ந்த கண்ணீயின் மைந்தனே, இவர்கள் இரு கையும் இணைக்க வாருமே. நீரும் இந்நாளில் வந்து இவ்விரு பேரையும் இணைத்து அன்பாய் வாழ்த்தி மெய்வாக்கியம் தீந்திடும். ஏதேனில்லாதி மானம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதி இருக்குமே. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இருந்த வண்ணமாக நாம் நின்று மணமகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக மணமகன் சரவணன் அவர்களுக்காக, மணமகள் எப்சிபாவுக்காக என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மத்தில் இருக்கிற மதிப்புக்குரிய பாஸ்டர் ரூபேஸ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமணத்தில் இணைக்கப்பட போகிறதான அருமை பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த இரண்டு குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படிக்கும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கரம் கூட இருப்பதாக இந்த திருமண வைபவம் ஆண்டவரே இப்பொழுது முதல் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ராஜா ஆசீர்வதிக்கப்போற குடும்பமாய் கர்த்தர் நீர் மாற்றி அப்படியே செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுத்து நடத்துவதாக உடைய நாமமே இதிலே மகிமைப்படட்டும். நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆம். தேங்க்யூ பாஸ்டர். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அது மட்டுமில்லை, விசேஷமாக மேடையில் அமர்ந்திருக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற அருமையான ஒவ்வொரு போதர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். அது மட்டுமில்லை, திருமணத்துக்கு ஒன்றாய் இந்த இடத்தில் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆகவே மணமகனையும் மகளையும் இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தை தந்து அவர் வழி நடத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை நம்மத்தில் இருக்கிற அன்புக்குரிய சகோதரன் தினோ அவர்கள் முன்பாக ஒரு பாடலை பாடுவார்கள். அதுக்கு பிற்பாடு நாம் ஒரு சில நிமிடம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே.
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்தீரே சுகி. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. தொடர்ந்து பாஸ்டம்மாவும் பிள்ளையும் ஒரு பாடலை பாடுவார்கள். பிற்பாடு கர்த்தர் நாம் ஆராதிப்போம். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இது திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறேன். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறேன். வெட்கப்பட்டு போவதில்லை,
ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை கொஞ்சம் ஒரு சில நிமிடம் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஃபங்க்ஷன் வந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பது அது நமக்கு இன்பம், நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ பிள்ளைகள் சபையார் யாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்தீங்க, நாங்களும் எங்கேயோ பிறந்து வளர்ந்தோம். ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல, இந்த பகுதியில் ஜெபிப்பதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற மேலான அன்பு, அவர் நம்ம கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு சில நிமிடம் ஸ்தோத்திரித்து நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரிப்போமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே நீர் வாரும், இயேசுவே நீர் வாரும் அப்பா. நீர் எத்தனை நல்லவராய் இருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பதே எங்களுக்கு பிரியம் அப்பா, உங்களை துதிப்பதே எங்களுக்கு வாஞ்சை ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராயிருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அது மட்டுமில்ல, ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நம்பிக்கை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. அருமையான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிற யாவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் உயர்த்த ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் சொல்லுங்க? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே. கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து இந்த ஆராதனையில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். என்னுள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே.
சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே சேர்ந்தனரும் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா. எத்தனை நன்மை, எத்தனை கிருபைப்பா உங்க அன்புக்காக, உங்க இறக்கத்துக்காக, உங்க கிருபைகளுக்காக எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே என் ஜீவனை அழிவிலிருந்து என் ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவரே என்னை பரே மீட்டவரே சபா என்னே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவர் ஆராதிங்க. என் முன்னே நிறுத்தியுள்ளே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Thank you Lord Jesus. Glory to Father. நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே தொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே தொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய இதுதான் ஆராதனை.
எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், கண்ணீர்கள் வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பது தான் பிரியம். இதுதான் கண்ணை நோக்கி பார்க்கிறவரா இருக்கு. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆராதிக்கிற இந்த இடத்துல உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களை அபிஷேகம் ஆண்டவரே. ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது, துதிக்கிற பிள்ளைகள் மீது உங்க நேசக்கரம், ஆசீர்வதிக்கிற கரம், பலப்படுத்துகிற கரம், உயர்த்துகிற கரம் இப்பொழுது இந்த ஆராதனையில ஒவ்வொருவரும் நீங்க தொடுங்கப்பா, ஒவ்வொருவரை பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவராக இருக்கிறதப்பா. நாங்கள் எந்த இடத்திலும் ஆராதிப்பதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் உயரட்டும், உங்க நாமம் உயரட்டப்பா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கமுள்ளவர் அப்பா. நீர் எங்களை நேசிக்கிறவர், நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா. உங்க நன்றியத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். சத்தமாக எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். உங்களையும் எங்களையும் ஆராதிப்பதற்கென்றவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்தும் இருக்கிறார், நம்மை முன்குறித்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது அன்புக்குரிய சகோதரன் ஜெயம் அவர்கள் முன்பாக வந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 33 வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷருக்கும் மனைவி தலையாக இருக்கிறாள். அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறாள்.
ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குத்தன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களை பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை வகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீர அவயங்களாக இருக்கிறோம். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியிடம் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவள். ஆமென். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. அதைத் தொடர்ந்து அன்புக்குரிய சகோதரன் ஆனந்த் அவர்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 24 வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 2:18 முதல் 24 வரை. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உள்ள இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு மணமகனையும் மணமகளையும் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லாரும் குடும்பமாக உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு, இப்போ எப்படி நடக்குது அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு மகிமையாக, இன்றைக்கு சந்தோஷமான இந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்மத்தில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏஜி சபையின் அருமையான மதிப்புக்குரிய பாஸ்டர் இஸ்ரவேல் அவர்கள் வந்து மகனையும் மணமக்களையும் அவர்களை வாழ்த்தி சொல்லி அவர்களை பிளஸ் பண்ண போகிறாங்க. கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். ஆமென். பிரைஸ். ஆண்டவருக்கு பயன் உண்டாகட்டும். இந்த ஆதியாகமத்தில் நம்ம வாசித்தோம், இது முதல் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும். தேவன்
இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருக்கடவன். ஏன்னா ஆதாமை உண்டாக்கும் போது அப்பா அம்மா தேவன் தான், ஏவாளை உண்டாக்கும் போது அப்பா அம்மா தேவன் தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற ஒரு ஹெல்ப்ஃபுல் மனைவி. ஏவாள் என்றால் ஹெல்ப்ஃபுல், எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவள். அருமையான தம்பி சரவணனுக்கும் எப்சிபாவுக்கும் ஏற்ற துணை ஆண்டவர் ஸ்தோத்திரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவ ஆவியானவர் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அன்பு, ஒரு கிஃப்ட் என்னவென்றால் திருமணம். இரு மனங்கள் இணைவது திருமணம். இன்னும் பார்க்கும்போது குடும்பம் என்று சொன்னால் இப்போ சரவணன் குடும்பம் ஆயிட்டார். குடும்பம் என்றால் கூடும் இன்பம். 2 பேரும் ஒருவர் அங்கே பார்க்கும்போது மனைவி, கணவன் மனைவி மீது அன்பு காட்டவனும், மனைவி எல்லா காரியத்திலும் கீழ்ப்படைய வேண்டும். எனவே இந்தியாவில் ரொம்ப பாராட்டு ஒரு கல்ச்சர் ஒன்று, குடும்பமாக வாழ்கிறாங்க என்று சொல்லி பல பத்திரிகைகள் அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். நாம் இந்தியாவில் பிறந்தபடினாலே தமிழ்நாட்டு கலாச்சாரம் அதிகம் உண்டு. அதிலும் வேதத்தை ஏந்தினோர் பரிசுத்த வேதாகமம் குடும்பத்திலே ஆரம்பித்து இயேசுவின் வருகையிலே குடும்பமாக கோத்திரங்களாக முடிகிறதை ஆதியாமத்திலிருந்து திருமணத்திலே ஆரம்பிக்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் கோத்திரமாக ஒவ்வொரு கோத்திரமாக தேவன் முன்பாக எழுந்துன்றார்கள். ஸோ பைபிளும் தான் குடும்பம், மனிதன் தனிமையாக இருக்கக்கூடாது, ஒரு ஃபேமிலியாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உலகம் முழுதும் பாருங்கள், எல்லாம் ஒரே உலகம் முழுதும் 800 கோடி மக்கள் ஆண்களாக இருந்தால் நல்லா இருக்குமா? 800 கோடி மக்கள் பெண்களாக இருந்தால் நல்லா இருக்குமா? இருக்காது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், ஆடாம் திஸ் இஸ் யுவர் மேடம் அப்படின்னார். எந்திரிச்சோனையும் ஆதாமுக்கு 40 வயசு, ஏவாளுக்கு 40 வயசு. 2 பேருக்கு என்ன கிடையாது? தொப்புள் கிடையாது. நமக்கெல்லாம் தாயின் வயிற்றில் பிறந்தவங்க தொப்புள் இருக்கு. உடனே ஆதாம் ஏற்றுக்கொண்டான். சிவப்போ கருப்போ உயரமோ குள்ளமோ அது வேறு விஷயம். ஆனால் தேவன் கொடுத்ததை அருமையான சரவணன் பல ஆண்டுகள் ஜெபித்தார். அதே போல சிவா பல நாட்கள் ஜெபித்தார். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே இணைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த உறவு வசனம் சொல்வது விவாகம் யாவருக்குள்ளும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எங்க போனாலும் விவாகம் அசூசிப்படாது, கனத்துக்குரியது. 3வது நபர் வராம கர்த்தர் இந்த சரவணனை அருமையான பாப்பாவின் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். நம்ம எல்லாருடைய வந்தது தம்பிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க அல்ல, வாழ்த்துதல் சொல்ல முடியும். வாழ்த்துதல் அவங்களுக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஜபங்கள், ஒரு ஸ்தோத்திரம் இந்த அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலிருந்து அருமையான தம்பி குடும்பமாய் இந்த வசனத்தை கை கொண்டு கணவன் மனைவியும் நியாயப்பிரமாணம் 613 நியாயப்பிரமாணங்கள் மோசே கர்த்தர் கொடுத்தால் அதில் 265 டூ செய்யணும், 365 செய்யக்கூடாது. அந்த 265 குடும்பத்துக்காக ஆண்டவர் கிட்டத்தட்ட 65க்கு மேற்பட்ட கணவன் மனைவிக்கு வேண்டிய நியாயப்பிரமாணத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கணவன் எப்படி வாழணும், மனைவி எப்படி வாழணும் என்பதை பவுல் அதில் கை தேர்ந்தவன். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த அருமையான தம்பி சரவணன் எப்சிபாவும் இந்த உலகத்திலே நம்ம தமிழ்நாட்டிலே புது குடும்பமாக இணைய போகிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோய்க்கு ஒரு 3 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி கொடாக்குடைய ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்துக்கும் ஜபத்துக்கும் விசுவாசத்துக்கும் நீங்கள் உண்மையாக இருப்பீர்களான்னா ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கைகளில் தாங்கினேன் உன்னை நான், தாயின் கருவில் வரைந்தேன் உன்னை நான், உள்ள கைகளில் தாங்கினேன் உன்னை நான், தாயின் கருவில் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போ ஜீவிய காலமெல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போ ஜீவிய காலமெல்லாம். உந்தன் ஜீவிய காலமெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே.
உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. அருமையான அன்புக்குரிய சகோதரன் யோபு பாஸ்டர் அவர்கள் ராமேஸ்வரத்தில் அற்புத சியோன் சபையில் அவர் ஒரு போதகராக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் நாமத்தினால அவங்களை வாழ்த்துக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மதிப்புக்குரிய பாஸ்டர் இஸ்ரேல் பாஸ்டர் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற மதிப்புக்குரிய பாஸ்டர் ஜெய்பால் அவர்களையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். நீங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதே போல் அன்புக்கும் பாசத்துக்கும் பாஸ்டர் சொன்னா ரொம்ப அன்புள்ளவர், பாசமுள்ளவர். ஒரே ஒரு நாள் தான் அவரை சந்தித்தேன். அவருடைய உபசரிப்பு, அவருடைய அரவணைப்பு, அது எனக்கு ஒரு தகப்பன் தேற்றுவது போல எனக்கு அந்த நேரத்தில் இருந்தது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆகவே மதுரை பட்டணத்தில் ஏஜி சபையினுடைய மூத்த போதகர் மதிப்புக்குரிய பாஸ்டர் ராஜரத்ன ஐயா அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். அது மட்டுமில்லை, பாஸ்டர் அவர்களும் வந்திருக்கிறார்கள், ரூபேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நம் தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து சொல்ல போகிறோம். இந்த திருமணம், ஆமேன், ஸ்தோத்திரம், ஏதோ சாதாரணமான திருமணம் என்று நாம் நினைக்க வேண்டாம். மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய உட்பட்ட இந்த திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கவனமாக நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பராக. தொடர்ந்து தேவனுடைய போதகர் மதிப்புக்குரிய ரெவரண்ட் ராஜா ரத்தினா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி, உற்சாகமாக கரங்களை தட்டி அவர் வாழ்த்தி வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். அந்த வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசித்துக் கொள்வோம், அதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட உற்சாகமாக கரங்களை தட்டி அவர் வரவேற்போம். ஆண்டுடைய நல்ல நாம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான மகன் சரவணா, எப்சிபா இவர்கள் குடும்பமாக இணைகிற இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இவர்கள் திருமணத்தில் இணைக்கப்பட்ட நாள் முதல், நேரம் முதல், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பாக இவருடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிறதா இருக்க, பிரகாசிக்கிறதா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு சோதரம் உண்டாவதா. ஒரு அருமையான ஒரு தோட்டம் இருந்தது. அந்த அருமையான அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான செடிகள் இவைகள்லாம் இருந்தது. அதில் 2 மரங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. 2 மரங்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடியவைகளாக இருந்தது. அப்போ அந்த 2 மரங்களும் அதை கேட்கும்போது அதில் ஒரு பையன், சின்ன பையன், இந்த 2 மரங்கள்ல எது நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி என்ன செய்கிறான்னா அதை கேட்குறான். நீங்க அந்த கேள்விக்கு நீங்க நல்ல பதில் சொல்லலாம். இந்த 2 மரத்துல எந்த மரம் நீண்ட நாட்கள் நிலைத்திருந்து பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும் என்றால் நீங்க சொல்வதற்கு உங்கள்கிட்ட நிறைய காரியம் இருக்கும். சொல்லிருப்பீங்க, எதற்கு ஆழமான வேர் சென்றிருக்கிறதோ அதுதான் என்ன செய்யும், நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும் என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் திருமணம் என்று சொல்வது, அது நீண்ட நாட்கள் திருமண உறவு நிலைத்திருந்து நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆழமான
வேர் ஊண்டப்பட வேண்டும். அதே மாத்திரமல்ல, ஆழமான அஸ்திவாரம் போடப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. திருமணத்திற்கு அவர்கள் குடும்பமாக இணைந்து குடும்ப வாழ்க்கை அவர்கள் ஆரம்பிக்க இருக்கிறார்கள். நம்மிலும் சரி, அநேகர் குடும்பத்திலே இணைக்கப்பட்டு போய்கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். குடும்ப உறவிலே நாம் நல்ல அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த குடும்ப உறவிலே ஒரு நிலைத்திருக்கிற ஆழமான உறவு உள்ள, சந்தோஷமான, மகிழ்ச்சி உள்ள, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த குடும்பத்திற்கு நமக்கு நல்ல ஆழமான ஒரு அஸ்திபாரம் நமக்கு தேவை. அதான் ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லுகிறார். மத்தேயுல சொல்லும் போது 7ஆம் அதிகாரத்திலே 24, 25 வசனங்களிலே கட்டடம் கட்டுறவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கட்டடம் கட்டுகிறவர்களை சொல்லும் போது 2 பேர் வீடுகளை கட்டுகிறார்கள். ஒருவன் மணல் மேல் வீட்டை கட்டுகிறான், இன்னொரு என்ன செய்கிறான் சொன்னா, ஆழமாய் தோண்டி கண்மலையை கண்டுபிடித்து அந்த கண்மலையின் மேலே வீட்டை கட்டுகிறான். ஆனால் இதுல 2 பேரும் வீட்டை கட்டினார்கள். 2 பேருமே திறமைசாலிகள் தான், 2 பேருமே அதிகமாக பிரயாசப்பட்டவர்கள் தான், எல்லாருமே பணத்தை செலவு பண்ணினவர்கள் தான். ஆனால் இதுல யார் புத்திசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய வீடு நிலைத்து நின்றதோ, யாருடைய வீடு நிலைத்திருக்கத்தக்கதாக யார் செயல்பட்டானோ அவனே தான் என்ன செய்த புத்திசாலி. நாம் குடும்பம் நடத்துவது முக்கியமானதல்ல, நாம் புத்தியாய் குடும்பத்தை நடத்துவது மிக மிக அவசியம். ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, புத்தியாய் குடும்பத்தை நடத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அந்த புத்தி இருந்தா ஏன் பாஸ்டர் இப்ப இருக்குன்னு சொல்றீங்களோ? சும்மா சொல்லுங்க. புத்தியாய் குடும்பத்தை நடத்த வேண்டியது அவசியம், அஸ்திவாரம் போட வேண்டியது அவசியம். உங்களுக்கு தான் மெயினா நாங்க சொல்றோம், நல்ல அஸ்திபாரம் என்ன செய்யுங்க உங்க வாழ்க்கையில. நீங்கள் போட்டு ஆரம்பத்திலேயே குடும்பத்தை என்ன செய்யணும், நல்ல அஸ்திபாரங்கள். உங்க அஸ்திபாரம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். எப்படி ஒரு மரத்தை சொன்னோம்லே ஆழமாய் வேறு உண்டினது போல, கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு ஆழமான அந்த அஸ்திவாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த அஸ்திவாரம் என்று சொல்வது எது? அஸ்திவாரம் நம்முடைய வாழ்க்கை எதன் மேலே, எதை அஸ்திவாரமாக கொண்டிருக்க வேண்டும், அல்லது யாரை அஸ்திவாரமாக கொண்டிருக்க வேண்டும், ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம வாழ்க்கையில யாரை அஸ்திபாரமாக கொண்டிருக்க வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3:11 இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை தவிர வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் சரியான அஸ்திபாரம். ஆமென். நான் சொல்றது சரியா இல்லையா? அக்கா மாதிரி சொல்லுங்க, சரியா இல்லையா? ஐயா நீங்க சொல்லுங்க, சரியா இல்லையா? இயேசுதான் சரியான அஸ்திபாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை யார் மேலே கட்டப்பட வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய வாழ்க்கை கட்ட வேண்டும். ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உங்க வாழ்க்கையில உங்க விருப்பம் வேற மாதிரி இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், உங்க கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கலாம், நீங்கள் பழகி வந்த விதங்கள் வேற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தவைகள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா உங்க அஸ்திபாரத்தை வேற ஏதாவது ஒரு மேல வச்சிருந்தீங்க சொன்னா அது சரியான அஸ்திவாரமா இருக்காது. அது மணலாகிய ஒரு அஸ்திவாரமா தான் இருக்குமே தவிர அது உறுதியான அஸ்திவாரமாக என்ன செய்யாது இருக்காது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களையும் என்னையும் நம்மையும் சகலத்தையும் படைத்த ஒரே ஒரு நபர் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். 30 சொல்வதற்கு நன்றாக இருக்கும். ஏன்னா விரும்பின கடவுளை என்ன செய்யலாம், நம்ம ஆராதித்துக் கொள்ளலாம், விரும்பின விதங்களிலே ஆராதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவது நமக்கு எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாமே உணர்ச்சி பூர்வமா இருக்கும். ஆனால் கடவுள் ஒருவரே, நம்மை படைத்த தேவன் ஒருவரே.
அவரை நம்முடைய வாழ்க்கையில் நேசித்து கொள்ள வேண்டும், அஸ்திபாரமாய் கொள்ள வேண்டும், அவரைத்தான் ஆராதிக்க வேண்டும், அவரையே நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இயேசுதான், வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் தான் இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவத்துக்காக, அக்கிரமத்திற்காக, நம்முடைய சாபத்துக்காக தன் ஜீவனை கொடுத்து, உயிரை கொடுத்து, மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றும் உயிரோடு கூட இருக்கிறவர். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம், தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அப்போதுதான் தேவனுக்கும் நமக்கும் இடையில என்ன செய்கிறது? உறவு உண்டாகிறது. அது வரைக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில எப்படித்தான் இருக்கும்? வீணாய்த்தான் இருக்கும். தேவனோடு உறவு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்ற, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்கிறோம். அந்த காலங்களில் கேட்பாங்க, சர்ச்சுக்குள்ள போன போது கேட்பாங்க, கையை பிடிச்சிட்டு, பிரைஸ் தி லார்ட், ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா? இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த ட்ரெஸ் எங்க வாங்கினீங்க, இது எங்க எடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. ஆனா அந்த நாட்கள் என்ன கேட்பாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டீங்க. ஏன்னா அது அவ்வளவு முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சரியான அஸ்திபாரத்தை உங்க வாழ்க்கையிலே போட்டிருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கை சிறப்பான நிலையிலே, உயர்ந்த நிலையிலே நடைபெறுவதற்கு ஏதுவான வழிகள் என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இதை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இதை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வசனத்தின்படி எவன் நடக்கிறானோ அவனே புத்தியுள்ள, புத்தியாய் தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்ட ஒரு மனிதனாய் என்ன செய்கிறான்? இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காதுகள் இருக்கிறது. ஆனால் இந்த காதுகள் எந்த காதுகளா இருக்க வேண்டும் என்றால், கேட்கிற காதுகளாய் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இருக்க வேண்டும். அது எதை கேட்க வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒவ்வொரு தேவன் அருளிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் வகுத்து வைத்ததான அருமையான பாதைகளாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அருமையான பாதைகள். இந்த பாதைகள் என்ன செய்யறது சொன்னா, நமக்கு அந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வழிநடத்துவதற்கு அருமையான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய, இதுதான் பாதை, இதில் நட என்று சொல்லி தேவனுடைய வசனம் நம்மை சுட்டி காண்பித்து அதை நடத்துகிறதா இருக்கிறது. தவறும் போது இல்லை, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற அந்த வசனம் என்ன செய்கிறது? நம்மை சுட்டி காண்பித்து அதை சரி பண்ணி அதை நினைச்சுகிறது, நடத்துகிறது. ஆகினாலே இந்த வசனத்தை கேட்டு அதில் நாம் நடக்கும் போது நாம் புத்தியுள்ளவர்களாய் சரியான அஸ்திபாரத்தை பெற்றுக்கொள்கிறோம், அல்லது உடையவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் என்னிடத்தில் என்னத்தை பேசுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அநேக சமயங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் பண்ணுவோம்? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாடுறதுக்கு நல்லா இருக்குது, பாஸ்டர் இசையை போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்குது. ஆனா அத்தோட முடிஞ்சிடக்கூடாது. பைபிள் எடுத்து வாசிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஐயா சொல்லுங்க, அம்மாட்ட சொல்லுங்க, பைபிள் எடுத்து வாசிக்கணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும். அல்லேலூயா. ஐயா அம்மா நீங்க சொல்லுங்க, என்ன பைபிள் எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். இரவும் பகலும் என்ன செய்யல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அப்ப தேவன் எப்படி பேசுகிறார்? இந்த வேத வசனத்தின் வழியாகத்தான் நம்மகிட்ட பேசுறாரு. நீ வேதத்தை வாசிக்காம, எங்க சர்ச்சில் என்ன செய்யிருக்கோம் சொன்னா, இப்படி வைத்திருக்கிறோம். ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை வாசிக்கிறவங்க ஒரு குரூப் இருக்குது, வருஷத்துக்கு 2 முறை வாசிக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. இப்ப போட்டோம்னா நைட்டு 10:30 மணிக்கு இந்த குரூப்ல போட்டோம்னா 10 நிமிஷத்துல படிச்சுட்டே உடனே என்ன செய்வாங்க? போட்டுருவாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ரெடியா படிச்சு வச்சுட்டு போட்டுருவாங்க. சகோதரன் சரி, சகோதரன் சரி. நான் என்ன சொல்றேன்னா,
நீ 2 வருடம் படிச்சாலும் சரி, வருஷத்துக்கு 10 தடவை படிச்சாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு உருப்படியா தியானம் பண்றியா? உருப்படியா தியானம் பண்ணி உன் வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறாயா? பெற்றுக்கொண்டு அதில் நடப்பதற்கு நீ இடம் கொடுக்கிறாயா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் சோதரம் உண்டாவதுதான். அருமையான இந்த தருணத்தில் கூட மணமகனாகிய சரவணன் சகோதரனையும் சகோதரி எப்சிபா அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி ஒரு பாடல் பாடும்படியாக எல்லாரும் எழுந்திருந்து இந்த பாடலை நம்ம பாடலாம். ஒரு மனமாய் நம்ம பாடி யாரும் எழுந்துறீங்க, எல்லாரும் எழுந்துறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் உட்கார்ந்திருந்து இந்த பாடலை பாடக்கூடாது. எல்லாரும் எழுந்திருந்து நம்ம எதற்காக வந்திருக்கோம்னா, மற்ற ஜனங்கள் போல ஒரு விருந்துக்கு வந்தோம், ஆகாரத்தை புசித்தோம், அங்கே கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை கொடுத்தோம், கடன் சென்றோன்னு இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். இது தேவனுடைய பிள்ளைகளுடைய கல்யாணம் பார்த்துருங்க. இந்த கல்யாண விருந்தில் வந்திருக்கிற நம்மளுடைய சகோதரன் சகோதரி அவர் வாழ்த்தி நம்ம பாடும்போது அந்த ஆசீர்வாதமான அந்த பாடல் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் பார்த்துருங்க. இந்த பாடல் பாடும்போது ஒரு ஆசீர்வாதம் வீணாய் போய்விடக்கூடாது. இந்த ஆசீர்வாதமான பாடல் அவருடைய வாழ்க்கையில் அப்படியாக தங்கியிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 380 கிலோமீட்டர் தாண்டி இரவு பிரயாணத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கோம்னா, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டுங்கிற ஒரே நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம். அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாம் யாருக்கு தெரிந்த பாடல் தான். எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடலாம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், தோட்டமும் நீதானே, பரவி
தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். உற்சாகமாக ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆமென். ஆரம்பத்தில் சொன்னது போல மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்குட்பட்ட இந்த திருமணம். ஆகவே ஜெபத்தோடு பக்தியோடு நாம் இந்த இடத்துல நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து திருமணத்தை நடத்தி வைக்க போகிற அருமையான மதிப்புக்குரிய பாஸ்டர் ஜெயபால் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். எஸ்பிசி கோவை மாவட்ட செயலராகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது அவருடைய கையில் கொடுப்போம். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த திருமண வைபவத்தை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மதுரையிலே நடைபெற்றதான நிச்சயத்திலே அருமையான மதுரை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற மதுரை ஏஜி சபைகளின் மூத்த போதகர் ரெவரண்ட் ராஜரத்ன ஐயா அவர்கள் தலைமையில் மிக நேர்த்தியாக திருமண நிச்சயம் நடைபெற்றது. அதற்கு முன்பாகவே இரு வீட்டாரும் பேசினார்கள், ஊழியர்கள் பேசினோம். இங்கே ராமநாதபுரத்தில் இருக்கிற அருமையான பாசவர்கள் இணைந்து பேசினார்கள். நிச்சயம் நடைபெற தேவன் கிருபை செய்தார். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நாளை இந்த திருமண நாள் என்று முன்குறித்தோம். இரு சபைகளிலுமே, கோயம்புத்தூர் சபையிலும் நம்முடைய இங்கே மதுரை சபையிலும் ராமநாதபுரம் சபையிலும் இவருடைய திருமணத்தை குறித்து அறிக்கைகள் வாசிக்கப்பட்டது. இந்த அறிக்கையிலே கடைசியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த திருமணத்துக்கு ஏதாவது தடை இருந்தால் அதை எழுத்து மூலம் சபை போதகருக்கு 10 நாட்களுக்குள் 3 நாளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. யாருடைய எதிர்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வந்திருக்கிற அருமையான மதுரையிலிருந்து வந்திருக்கிற பாச ராஜரத்னை அவர்களுக்காக, மதுரையிலிருந்து வந்திருக்கிற பாச ரூபஸ் அவர்களுக்காக, இந்த சரவணனுடைய இந்த ராமநாதபுரம் சபையினுடைய பாஸ்டர் ஜான் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்காக, மதுரை ஏஜி பாஸ்டர் இஸ்ரவேல் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். எல்லா பாடல் ஆராதனை நடத்தின அருமையான பாடல் குழுவுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். என்னோடு கூட கோயம்புத்தூர்லேருந்து எங்களுடைய திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற என்னுடைய அருமையான பாசம்மா வந்திருக்கிறாங்க. அருமையான பவுல்ராஜ் குடும்பம், பிரதர் ஜெயம் குடும்பம், பிரதர் சாமுல் குடும்பம், வேதநாயக் குடும்பம், சிஸ்டர் ரமேஷ் பட்டுசெல்வி குடும்பங்கள் பிள்ளைகளோடு கூட அங்கேருந்து புறப்பட்டு வருவது வச்சுதார். அதுபோல் இங்கே ராமநாதபுரத்திலிருந்து அருமையான மணமகனுடைய குடும்பத்தின் மக்கள், உறவினர்கள், அதுபோல் மதுரையிலிருந்து வந்த அருமையான பாசவர்கள், மணமகளுடைய குடும்பத்தார் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நேரடியாய் திருமணத்துக்கு போக வேண்டும். ஏன்னா எல்லாரும் வாழ்த்திட்டாங்க, பாடிட்டீங்க, ஜெபிச்சிட்டீங்க, எல்லா காரியம் நடந்தாலும் இது ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். 3 பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். என்னுடைய திருமணமாகி சுமார் 33 வருடங்கள் ஆகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே கன்னியாகுமரியிலும் கோயம்புத்தூரிலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் இந்த நாட்களிலே இந்த திருமணத்தை நடத்தி வைக்க எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நான் திருமணத்துக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். இந்த திருமணமானது நாம் இங்கே பார்க்கும்போது இது சரவணனுக்கும் எப்சிபாவுக்கும் நடக்கிற திருமணம். ஆனால் பரலோகம் இதை எப்படி பார்க்கிறது, அல்லது வேதம் எபேசுக்கு நிருபத்தை வாசிக்கும் போது எப்படி பார்க்கிறது என்றால், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாய கர்த்தர் அல்லது கடவுள் இந்த மனுமக்களோடு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களை உருவாக்கினார், படைத்தார். அதை நிமித்தம் அவர்கள் பிள்ளைகளா இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு அவர்கள் பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மணவாளன், இயேசுவே என் இரட்சகர் என்று என்றைக்கு வருகிறார்களோ அன்றைக்கு வானத்தை பூமியை படைத்த கடவுள் அல்லது தேவன் என்ன செய்கிறாராம், நம்முடைய ஆத்மீக மணவாளனா இருக்கிறார். இங்கே நடக்கிற திருமணம் ஒரு நிழலான திருமணம். ஆனால் இனி ஒரு காலம் வரப்போகிறது, உலகத்தில் இருக்கிற இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட, இயேசுவே ஆண்டவர் என்று விசுவாசத்தினால் ஏற்பட்ட ஒரு கூட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கென்று சபையில வந்து கர்த்தரை ஆராதித்து தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் எல்லாரும்
இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டி என்று பைபிள் சொல்கிறது. ஒருவேளை இங்கே இயேசுவின் மணவாட்டியே சில வந்திருப்பீங்க. ஒருவேளை மணவாட்டி ஆவதற்கு தகுதி அடைய வேண்டும் என்று சில வந்திருப்பீர்கள். ஒருவேளை இப்போதான் சபைக்கு போயிருப்பீங்க, இப்போதான் இயேசு அறிந்திருப்பீர்கள். எப்படியானாலும் பரவாயில்லை. இந்த திருமணம் ஒரு நிழல். ஆனால் சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவராய் மணவாளனாய் இயேசு வரப்போகிறார். அந்த மணவாளனை எதிர்கொண்டு போகிற மணவாட்டிகளாக நீங்களும் நான் இருக்க வேண்டும். ஒருவேளை சரவணனுடைய குடும்பமா இருக்கலாம், அல்லது கெப்சிபாவோட குடும்பமா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். யாரானாலும் இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஒருவர் என்று நம்புவீர்கள். அந்த கடவுள் மனிதனை நேசித்து மனிதனுக்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்துல மனு அவதாரம் எடுத்து அவர் மனிதனாக பிறந்து மனிதனோடு வாழ்ந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பித்து கொடுத்து சொல்லிக் கொடுத்து தானும் வாழ்ந்து காட்டி அவனுக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு முழு உலகத்துக்கு மணவாளனா இருக்கிறார். நான் ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். 21 வயது வரை எனக்கு சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். 21 வயது வரைக்கும் இயேசு என்றால் எனக்கு யாருன்றே தெரியாது. நான் ஒரு கல்லில் சாமி சிலைகளை உருவாக்குற ஒரு அதாவது சிற்பாசாரி இருந்தவன். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே மரணத்துக்கு எதுவான வியாதி வந்தபோது டாக்டர் சுகமாக்க முடியவில்லை, மந்திரவாதிகள் சுகமாக்க முடியவில்லை. அப்பொழுது இயேசுவே என்று ஆலித்து போன போது சிலர் வந்து எனக்காக ஜெபித்த போது, ஆஸ்பத்திரியில் வந்து ஜெபித்த போது இயேசு என்னை தொட்டார். செத்து போவேன் என்று டாக்டராலும் மற்றவர்களாலும் அறிக்கையிடப்பட்ட நான் இன்றைக்கு கடந்த எனக்கு 57 வயசாகிறது. 37 வருடங்கள் 36 வருடங்கள் கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து உயிரோடு வைத்து. காரணம் வானத்தை பூமி படைத்த அந்த ஆண்டவர் மேல வைத்த விசுவாச நம்பிக்கை. அதனால் இந்த மன வீட்டில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், மணமக்களையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்ம இந்த திருமணத்துக்கு நிறைய கடந்து போகலாம். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும் அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள் மேன்மையுள்ளது ஒன்றாய் இருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு கூறுகிறது. ஆகையால் இதை அற்பமாய் ஒருவரும் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவ பயத்தோடும் திருமணம் செய்ய வேண்டும். தேவ நாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவள் கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும் வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒரு பெற வேண்டிய பாதுகாப்பை பராமரிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் கூட அருமையான மணமகன் சரவணன் எளிமை இல்லைங்க, இவ்வளோ எப்சிவா எளிமை இருப்பார்கள். மணமகனுடைய தாயார் கொஞ்சம் அந்த பக்கம் மணமகன் பக்கம் வரலாம். அதுபோல மணமகனுடைய சகோதரி சகோதரியுடைய கணவர் இந்த பக்கம் வந்துருங்க. வாங்க பிரதர், வாங்க அப்படியே வாங்க இந்த பக்கம் வாங்க. அதுபோல கெப்சிபாவுடைய சித்தப்பா சித்தி அவங்க ஃபேமிலியில் அவருடைய சகோதரி கணவர் இந்த பக்கம் வரும்படி அன்போடு மேடைக்கு வரும்படி அன்போடு இந்த சைடு வாங்க பிரதர், இந்த சைடு வாங்க. ப்ரைஸ் அம்மா வாங்கம்மா, குழந்தையான கொடுத்துட்டு வாங்க, இல்லை குழந்தைய கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த திருமணத்துக்கு அவர்கள் தான் பேசி முடித்தவர்கள். அவர்கள் முன்னிலையில் இந்த திருமணம் நடப்பது மிக சிறப்பான காரியம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். இங்கே நிற்பது அவங்களுடைய சித்தப்பா தானே, சித்தப்பா சித்தி, மணமகள் கெப்சியோடைய சகோதரி, மணமகளுடைய அத்தான். அந்த சைடு நிற்பது அவங்க சகோதரி. அம்மா அந்த சைடு வாங்கம்மா, சரவணன் அம்மா அந்த சைடு வாங்க. இருக்கிறது சரவனுடைய தாயார் அவர்கள். பின்னாடி அவங்க முன்னாடி வாங்க, அவங்களுடைய சகோதரியுடைய கணவர், குடும்பத்தின் மக்கள் இருக்கிறாங்க. வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இந்த பரிசுத்த நிலைமையிலே இவர்கள் இந்த திருமணத்தில் ஒன்று கூட சேராதபடி பரிசுத்த வேத நியமத்தின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் நியாயமான யாதொரு தடைகள் காரணங்கள் இருக்குமானால் இப்பொழுதே சபையார் இந்த இடத்துல தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது சொல்லாவிட்டால் இனி ஒருபோது இதை குறித்து சொல்லக்கூடாது. இந்த திருமணம் நடத்தக்கூடாதபடி ஏதொரு நியாயமான காரணங்கள் இருக்குமானால் சபையாருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இப்பொழுது அதை குறித்து நீங்கள் எழுத்து மூலம் தெரிவிக்கலாம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். இன்னைக்கு யாரும் ஒன்றுமே சொல்லாமல் மௌனமா இருக்கிறதுனாலே இந்த திருமணம் நடத்துவதற்கு
சபையாருடைய சம்மதம் இருக்கிறார். தொடர்ந்து மணமகனை பார்த்து கேட்க விரும்புகிறேன். நீ கொஞ்சம் தள்ளி நின்றுடலாமா? தள்ளி நின்றுடுங்க, பயந்துருவாங்க. கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க, போட்டோ அப்புறம் எடுத்துக்கலாம். அவங்கள மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்போ நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி சரவணனாகிய நான், மைக்கில் சொல்லுங்க. சரவணாகிய நான் கிப்சிபாவுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு யாதொரு தடையான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கிப்சிபாவாகிய நான் சரவணாகியவருடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரவணனாகி நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு மனைவியாக விவாகமென ஏற்றுக்கொண்டு இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி பிறர்முகம் பாராமல் நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் நாளளவும் இவளுக்கே புருஷனாயிருப்பாயா? ஆமென். ஆமென். எப்சிபாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவரை நேசித்து கனப்படுத்தி ஆதரித்து நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்க நாளளவும் பிறர்முகம் பாராமல் இவருக்கே மனைவியா இருப்பீங்களா? இருப்பேன். சரி, இந்த பெண்ணை திருமணத்துக்கு வலது கை பிடித்து கொடுக்கிற முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. வலது கரம் மாப்பிள்ளையோட வலது கரத்தில் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் திரும்பிக்கிடுங்க, பிடிச்சிக்கிடுங்க. நீங்க ஒரு கை பிடிச்சிக்கணும், போட்டோ எடுத்துரு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிடிச்சு கையை பிடிச்சது சொல்லு வரைக்கும் விடக்கூடாது. நல்ல அமைக்கு பிடிச்சிக்க. இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக, இந்த ஊரில் வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக, சரவணனாகிய நான் கெப்சிபாய் உன்னை இன்று முதல் எனக்கு எனது விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வாழ்வின் நிறைவான நாள் வரைக்கும் மட்டும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக கெப்சிபாவாகிய நான் சரவணனாகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்வின் நிறைவான நாள் வரைக்கும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த வாக்கை கேட்டார், நாமும் கேட்டோம், பரலோகம் கேட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரவணனாகிய இவரும் கெப்சிபாவாகிய இவரும் பரிசுத்த விவாக நிலைமையிலே ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொரு வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டத்தின்படியும் பரிசுத்த வேதாகம ஒழுங்கின்படியும் இந்த நிமிஷத்திலிருந்து இருவரும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல அறிவிக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று சபையார் ஊழியெல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஊழியர் அறிவிக்கிறேன். அப்படி முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. கை விடாத, கையை பிடிச்சிக்க, கை விடக்கூடாது. சரி, முழங்கால் போடு. தேவ ஊழியர்கள் வந்து இவர்களுக்காக ஜெபிப்பார்கள். இயேசு நாமத்தினாலே தேவன் இணைத்தவர்களின் ஆண்டவரை மனிதன் பிரிக்காதிருக்கிறவன். எப்சிபாவுக்கு நல்ல ஏற்ற ஒரு மணமகன் சரவணனை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் கோடியா பெருகணும். ஆபிரகாம் சாராளை போல, ஈசாக்கு ரெபெக்காளை போல வாழ்ந்து சுகித்திருக்க ஊழியர்களாய் பரிசுத்தவான்களாய் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும்
வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொழுமையும் கொடுத்து பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் கோத்திரம் கோத்திரமாய் பெருகத்தக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆசீர்வதிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களின்படி பிள்ளைகள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவிட்டோம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் சகலவித ஆசீர்வாதத்தை கொடுத்து சங்கீதம் 128 எல்லா விதத்திலும் ஜெருசலேமிலும் எல்லா இடத்திலும் சாட்சியா இருக்க ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரமையா, நீர் எத்தனை நல்லவரா இருக்கிறீரப்பா. இந்த வேலையில் அருமையான மகள் எப்சி பாம்புடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரை தொடுவீராக. ஆவியானவரை இந்த மகளை ஆளுகை செய்வீராக. இந்த மகளை நீங்க பலப்படுத்துவீராக, மகளை உயர்த்துவீராக, மகளை ஸ்திரப்படுத்துவீராக. புத்தி உள்ள ஸ்திரீயாக, ஞானம் உள்ள ஸ்திரீயாக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஒரு மகளாய் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினால் அபிஷேகத்தினாலே நிரப்பி நீர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாம் மைப்படட்டப்பா தகப்பனே. இவர்களுடைய வாழ்க்கையில இன்பத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் தெய்வீக ஆசீர்வாதம் தெய்வீக சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்தருளும்படியாக நான் வேண்டிக் கொள்ளி நான் ஜெபிக்கிறப்பா. இந்த வேலையில பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால பிள்ளைகளை நாங்கள் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் முழுவதுமாக ஆண்டவரே யோவேல் 2:26 வசனத்தின்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 23 கடைசி வசனத்தின்படியாக நாங்கள் இந்த பிள்ளை நாங்கள் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். நாம் மைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து மணமகனுக்காக பாசராஜரத்தனையா. பிதாவே இயேசுவின் நாமத்தில் அருமையான இந்த தம்பதிக்காக நன்றி சொல்கிறோம். இன்று இவர்களை இணைத்திருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். இவர்கள் இன்றைக்கு கரத்தை பிடித்திருக்கிறார்கள். இந்த கரம் ஆண்டவரே நித்திய காலமாய் பிடித்திருக்கத்தக்கதாக நாளுக்கு நாள் அன்பு, ஐக்கியம், ஒருவர் புரிந்து கொள்ளுதல் இவர்களுக்கு உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இவர்கள் கணவன்ற நிலையிலும் மனைவி என்ற நிலையிலும் தன் பங்கை நிறைவேற்றி தேவ நாமத்துக்கு மகிமையாக இந்த பூமியிலே சாட்சியாய் வாழ, சபைகளே சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபம் பண்ணுகிறேன். விசேஷமாய் இந்த தம்பிக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். பல்லோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சர்வபிரகாரமான சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்பி இந்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே இந்த மகனையும் இந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது தொடர்ந்து முதலாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஜெபித்து பாஸ்டர் கொடுப்பாங்க. அதை மணமகளுக்கு கொடுப்பாங்க. இயேசு நாமத்தினாலே இதை ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நியாயப்பிரமாணத்தின்படி தன்னை தன் குடும்பத்தையும் கட்டி காப்பாற்ற உறுதியான அஸ்திபாரத்தில் கட்ட உதவி செய்யுங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென். இந்த வேதாகமத்தை அருமையான எஸ்பி பாட்ட கொடுப்பாங்க. எஸ்பியா வாங்கி ஜெபம் பண்ணி கொடுங்க பாஸ். கிருபை நிறைந்த நல்ல அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த வேதாகமத்தை மாற்றிக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேத வசனம் ஆண்டவரே உடைய வாயை விட்டு நீங்காதபடிக்கு தேவன் கூட வழிநடத்தும். இதை வாசிக்கவும் தியானிக்கவும் இதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இப்பொழுது மணமகள் மணமகன் சிரித்த முகத்தோட ஸ்மைல் பண்ணுங்க. சரவணன் ஸ்மைல் பண்ணுங்க. பார்த்து ஸ்மைல் பண்ணி வாங்க. பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ். தள்ளி நின்னுடுங்க, இங்க தள்ளி வாங்க. போட்டோ கொஞ்சம் சிரிக்க தான் செய்யுங்க, இல்லை கையை தட்டுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணி 12:20. கட்டி விட்டுருங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமா, இந்த 12:20க்கு மணியை கட்டிருப்போம். எப்படி கட்டிடுறியா? கேளு. இல்லைங்க, தேவன் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்ம ஜெபித்து முடித்து விட்டு பதிவேட்டில் கையெழுத்திடலாம். அருமையான பாசை அவர்கள் ஜெபிக்கும் ஆசீர்வாதம். புதிதாக இணைக்கப்பட்ட இந்த தம்பதியோடு நித்திய காலமாக இருக்க கத்த கிருபை செய்யும்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, சரவண பிரதருடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையில் உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆலோசனை உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கத்த நாங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் கூடி வந்திருக்க எல்லாம் சபையாக சேர்ந்து இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கத்தாவே, இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏற்ற காலத்தில் புத்திர பாக்கியத்தை தந்து ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய சகலத்தை தந்து, பொருளாதாரத்தை தந்து, வசதிகளை தந்து, சகலத்திலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க, அவர் போற சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இவருடைய ஸ்தல சபை போதலுக்காக, கோயம்புத்தூர் சபை போதலுக்காக வந்திருக்க எல்லா போதர்களுக்காக, குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதில் வந்து பங்கு பெற்றதான குடும்பத்தார், நண்பர்கள், சபையார் எல்லாருமே உங்களுடைய கிருபை இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, வந்த எல்லாருமே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். தொடர்ந்து இருக்கிற விருந்து, உபசாரணை, ஆராதனைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு போறாங்க. எல்லா துதி நமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் திருமணத்தில் இணைக்கப்பட்ட புதுமண தம்பதிகளோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், காலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர்
மனமே. உன்னை சுற்றவும் நண்பரும் உன்னை மாறிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. நல்லவர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த திருமணத்திற்கு வந்து கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்காக சாப்பாடு ஆயத்தம் பண்ணியிருக்கு. எல்லாருமே இருந்து திருப்தியாக சாப்பிட்டு மணமக்களை ஆசீர்வதிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்த அனைவருக்கும் நன்றி. விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு பொறுமையாக இருந்து சாப்பிட்டு செல்லுங்க. மணமக்களை வாழ்த்தி பின்னர் வந்து விருந்தை உட்கொள்ளுங்க. நன்றி. வந்த போதகர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஏசு பாதம் எனக்கு போதும், ஏசு பாதம் எனக்கு போதும், இந்த நாளும் ஆனந்தமே, இந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவேன் நான், கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம், தியானம் செய்திடுவேன் நான், தியானம் செய்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகை போல் பரப்பேன் நான், கழுகு போல் பரப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே.
கசந்தமாறா மதுரமாகும், கசந்தமாறா மதுரமாகும். எகிப்து அகன்றிடுமே, கொடிய எகிப்து அகன்றிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது, எனக்கு நல்ல பங்கு இது. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், என்றும் துதித்திடுவேன், நான் என்றும் துதித்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
தாய் மறந்தாலும் நான் மறவேன் மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து வழி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வேதா கருணாகரா மெய்யான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாவரம் நல்குவாயே தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாவரம் நல்குவாயே வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே அடியோர் பவமோசனா பரலோக சிம்மாசனா முடியாதருள் போசனா முதன்மா மறைவாசனா இடையர் குடிலிடை மீவி எழுந்தாய் இமையவர் அடி தொழுமேன்மையின் எந்தாய் இடையர் குடிலிடை மீவி எழுந்தாய் இமையவர் அடி தொழுமேன்மையின் எந்தாய் வரவேணும் எனதரசே மனுவேல் இசரேல் சிரசே வானோர் தொழும் நாதனே மறையாகம போதகா
ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான் கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.